அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். நமது சேனலில் தினமும் ராசி பலன்கள், பஞ்சாங்க குறிப்புகள், தினசரி விரதாதி விசேஷங்கள், அன்றைய நாளினுடைய சிறப்புகள், அன்றைய தினத்திற்கு உண்டான சுபமுகூர்த்த காலங்கள், சுபஹோரைகள் மற்றும் பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், பஞ்சாங்க சங்கல்பம் அனைத்தையும் நமது பதிவில் காண்பதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆவணி மாதம் 15ஆம் நாள், ஆகஸ்ட் 31ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் ஜேஷ்டா தேவி விரதம், மகாலட்சுமி விரதம் மற்றும் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாளான அந்த வைத்திரிதி ஸ்ரார்த்தம். எனவே இன்றைய தினம் சுபகாரியங்களை தவிர்த்து தெய்வ காரியங்களிலும் முன்னோர் வழிபாடுகளிலும் ஈடுபடுவதற்கு மிக மிக உகந்த நாள். இன்று ஜேஷ்டா தேவி விரதம். ஜேஷ்டா தேவியை இன்றைய தினம் நாம் வழிபாடு செய்வதனால் நம்முடைய கஷ்டங்கள், துக்கங்கள், குறிப்பாக தூக்கமின்மையினால் சிலர் கஷ்டப்படுவார்கள். அந்த தூக்கமின்மை அதையெல்லாம் நீங்குவதற்கு இன்றைய தினம் ஜேஷ்டா தேவியை நினைத்து பூஜை செய்து வழிபாடு செய்வது மிக மிக உன்னதமான விஷயமாகும். இன்றைய தினம் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு மண் கலசத்தில் சுத்தமான நீரை நிரப்பி அந்த மண் கலசத்திற்கு குங்கும பொட்டெல்லாம் வைத்து, மாவிலை வைத்து, அதன் மேல் ஒரு தேங்காயை வைத்து, அந்த சுற்றமான நீரை ஊற்றி அதில் ஒரு எலுமிச்சை பழம், ஒரு நாணயத்தை வைத்து, வாழை இலையில் சிறிது பச்சரிசியை பரப்பி அதன் மேல் இந்த கலசத்தை வைத்து இன்றைய தினம் காலை 8 மணி முதல் 10 மணிக்குள்ளாக ஜேஷ்டாதேவியை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்து உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் அந்த கலசத்தில் போக வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு, அதன் பிறகு அந்த நெய்வேத்தியத்திற்காக நீங்கள் வாழைப்பழத்தை வைத்து இன்றைய தினம் அந்த ஜேஷ்டாதேவியை நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அந்த வாழைப்பழத்தை நிவேதனம் செய்த வாழைப்பழத்தை பசுமாட்டிற்கு தந்துவிட்டு அதன் பிறகு அந்த கலசத்தை உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த கலசத்தை நீங்கள் குளம் அல்லது சமுத்திரத்தில் போட்டுவிட வேண்டும். அதன் பிறகு உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்து இன்றைய தினம் முதல், அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடர்ந்து 16 நாட்கள் மகாலட்சுமி தாயாரை நினைத்து மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்து மகாலட்சுமிக்கு உண்டான அந்த அஷ்டோத்திரம், மகாலட்சுமிக்கு உண்டான ஸ்தோத்திரங்களை சொல்லி மாலையில் தவறாமல் மகாலட்சுமி தாயாரை நினைத்து நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்வதால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வாள். மேலும் சகலவித அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகும், 16 பேர்களும் கிடைக்கும். தொடர்ந்து இந்த 16 நாள் மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கேற்றி மாலையில் நீங்கள் வழிபாடு செய்வதனால் சகலவித நன்மைகளும் உண்டாகும், வீட்டில் செல்வ வளம் என்பது உண்டாகும். இன்று அஷ்டமி, அதாவது இந்திய அஷ்டமிக்கு துர்காஷ்டமி. ராகுகால வேளையில் துர்க்கையம்மனை வழிபாடு செய்ய சகலவிதமான துன்பங்களும் நீங்கும். மேலும் இன்றைய தினம் விநாயகருக்கு அருகம்புலினால் நீங்கள் வழிபாடு செய்வதனால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும். இன்றைய தினம் வைத்திரிதி ஸ்ரார்த்தம், முன்னோர் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த நாள். முன்னோர்களுக்கு திலதர்ப்பணம், திலஹோமங்கள்லாம் செய்து முன்னோர்களை வழிபாடு செய்வதனால் முன்னோர்களினுடைய அருளாசி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய கிரக நிலவரம். மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் செவ்வாய், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக அமைவதால் இன்றைய தினம் நீங்கள் நிதானத்துடன் இருப்பது மற்றும் மௌனத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனத்துடனும் பயணங்களை இன்றைய நாள் தவிர்ப்பது உங்களுக்கு மேலும் நன்மையை தருவதாக அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம், தனகாரகன் தனஸ்தானத்தில் சஞ்சாரம், மேலும் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில், மேலும் 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், நல்ல கிரக நிலைகள் இருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது.
உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாளில் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். நீங்கள் நினைத்த காரியங்களில் நல்ல வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் மற்றும் புதிய வாய்ப்புகள், உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம், மேலும் தனஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். இன்றைய தினம் உங்களுடைய தொழில், வேலை வாய்ப்பு அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. உங்களுடைய தனஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தில் சஞ்சாரம். எதிரிகள் விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். தகவல் தொடர்பு சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. தைரியமுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், நல்ல தனவரவு, புதிய நகை, ஆடை, ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகும். அந்த வெற்றி சிறிது தாமதத்திற்கு பின்பு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். புதிய வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான செய்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம், நண்பர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகும். முதலீடு, எதிர்கால முதலீடு சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான அரசு வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். நல்ல தனவரவு, வீண் விவாதங்களை நீங்கள் இன்றைய தினம் தவிர்க்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான், மேலும் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் தனஸ்தானத்தில் உங்களுடைய அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர சனியினுடைய பார்வையும் தனஸ்தானத்தில் இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் பேச்சில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு சிறப்பை தருவதாக அமையும். கல்வி, தொழில், வியாபாரங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. நண்பர்கள் விஷயத்தில் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம். சுபகாரிய தடைகள் எல்லாம் நீங்கி சுபகாரியங்கள் மற்றும் திருமண விஷயங்கள் கைகூடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில் வியாபாரத்தில் சற்று கவனம் வேண்டும். தொழில் வியாபாரம் சம்பந்தமாக, உங்களுடைய வேலை சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்தில் மறைந்த புதன் நிறைந்த தனவரவு தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்துடனும் பொறுமையுடன் செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளில் பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். நல்ல தனவரவு, நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் பண உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மற்றும் தொழில், வேலைவாய்ப்பு சம்பந்தமான நல்ல செய்திகள், புதிய வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமான, வெளியூர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமான நல்ல செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கல்வி சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் சஞ்சாரம், மேலும் உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்திலும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். இதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகும். சொத்து சம்பந்தமான, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல லாபங்களும், அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. எதிர்பார்த்த காரியங்களில் நல்ல வெற்றியும் அனுகூலங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய
8ஆம் அதிபதி சந்திரன் இன்றைய தினம் 12ஆம் இடமான விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த நாளில் தொழில், வேலை, வியாபாரங்களில் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. புதிய முயற்சிகளையும் தேவையற்ற வீண் செலவுகளையும் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். 8ஆம் இடம் சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த விபரீத ராஜயோகம் இருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு நல்ல தனவரவு, பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு இந்த நாளில் மிக மிக அவசியம். முக்கியமான முடிவுகளை பெற்றோர் பெரியோர்களுடைய ஆலோசனைக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான வெற்றியும் லாபமும் முன்னேற்றமும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில் மற்றும் வியாபாரம், கல்வி சார்ந்த பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 8ஆம் இடமான அந்த அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானுடைய சஞ்சாரம். எனவே தொழில், வியாபாரங்கள் மற்றும் முக்கிய முடிவுகள், முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் சற்று எச்சரிக்கை, கவனம் என்பது தேவை. இந்த காலகட்டத்தில், அதாவது அஷ்டமத்தில் புதன் பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பி எந்தவித முதலீடுகளையும் செய்ய வேண்டாம். எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் அவசரப்படாமல் நிதானத்துடன் செய்வது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். முக்கியமான முடிவுகளை சற்று காலம் தாழ்த்தி யோசித்து அதன் பிறகு நீங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் தேவை. முக்கிய முடிவுகளில் நிச்சயமாக நிதானம் என்பது மிக மிக அவசியம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். தொழில், வேலை சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகும். சிலருக்கு தொழில் மாற்றம், வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. எதிர்பார்த்த காரியங்களில் நல்ல அனுகூலங்களும் நல்ல வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. வியாபாரம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சற்று நிதானம் என்பது தேவை. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் என்பது தேவை. மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மேலும் 6ஆம் இடத்தில் புதன், கேது, சூரியனுடைய சஞ்சாரம். ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. வியாபாரத்தில் நிதானம், பொறுமை என்பது நிச்சயம் தேவை. இந்த நாளில் நீங்கள் கடன்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். மனக்கவலைகள் நீங்கக்கூடிய நாளாகவும், வேலையில் அதிக பணியிடங்களில் அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பஞ்சாங்கம். விஸ்வாவசு ஆண்டு, தட்சிணாயன புண்ணிய காலம், வருஷ ருது ஆவணி மாதம் 15ஆம் நாள், ஆகஸ்ட் 31ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய பக்ஷம் சுக்லபக்ஷம், திதி அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். யோகம் வைத்திரிதி யோகம். கரணம் பத்ர கரணம். நேத்திரம் 1, ஜீவன் அரை. இன்றைய தினம் சூரியோதயம் காலை 6 மணி 1 நிமிடம். சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணி 17 நிமிடம். இன்றைய ராகுகாலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. கூலிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய தினம் சந்திராஷ்டமம். அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய ஸ்ரார்த்த திதி சுக்லபக்ஷ அஷ்டமி. இன்றைய சுபமுகூர்த்த காலம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4 மணி 25 நிமிடம் முதல் காலை 5 மணி 13 நிமிடம் வரை. இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11 மணி 44 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி 33 நிமிடம் வரை. இன்றைய அமிர்த காலம் காலை 5 மணி 48 நிமிடம் முதல் காலை 7 மணி 35 நிமிடம் வரை. இனி இன்றைய சுபஹோரை காலை 7 மணி முதல் 10 மணி வரை. காலை 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. சங்கல்பம். மமோபாத்த சமஸ்த त्रिदक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः
द्वितीये परार्ते श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये पंचांगम विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतु सिंहमासे शुक्लपक्षे अष्टम्यां शुभतिथौ वासरः भानुवासरयुक्तायाम् अनुराधा नक्षत्रयुक्तायां वैत्रिति योगयुक्तायां भद्रकरणयुक्तायाम् एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्याम् अष्टम्यां शुभतिथौ. அன்பு நேயர்களே, தினமும் ராசி பலன், பஞ்சாங்க குறிப்புகள், சுபமுகூர்த்த நேரம், சுபமுகூர்த்த காலங்கள், பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், கிரக நிலவரம் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களும் இந்த பதிவை கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.